எல்லா ஏற்பாடும் முடிஞ்சுதாமா? எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. தமிழே, நான் இங்க இல்லத்தா. அப்பா, என்னம்மா? என்ன எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? அது போயிட்டே இருக்குது. இப்பல எந்த ஜென்மத்துல நீங்க பேசிக்கிட மாட்டீங்க. சரி சரி, எங்களுக்கு தெரியும்னு காட்டிக்க கூடாது. என் தங்கம், நீ வேலை பார்ப்போ. அப்பா, சாப்பிடக்கு எது வேணுமா? வேண்டாம்மா, வேண்டாம். சமையல கட்டா எல்லாருக்குமே பயமா இருக்குது. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. போங்கப்பா, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டீங்க. போங்கப்பா. பார், இன்னைக்கு அப்பா உன் கையால தான் சாப்பிட போறேன். போதுமா? நிஜமாவாப்பா? சத்தியமா. அப்பா உள்ள வாங்கப்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. வாங்கப்பா. சரிம்மா. அம்மா, கிஷோரு மதன் எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. கிஷோர் இங்க தான் நின்னுட்டு இருந்தான். இருங்கப்பா, நான் பாத்துட்டு வரேன். சரிம்மா. சரிப்பா, நான் கொஞ்சம் வேலை கிடக்கே பாத்துட்டு வரேன். நீ வேலை பாரு, நான் பாத்துக்கிட்டேன். சரிங்கப்பா. அப்பா உள்ள வாங்க. நீ போ, நான் பாரு. ரைட்டு. அப்பா நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா. என் புள்ளிகள் எல்லாமே புத்திசாலியா இருக்குற. அதே வளப்புப்பா. சரிங்கப்பா. அப்பா காபி எதுவும் வேணுமா? அத்தை எங்க? வெக்கம். சரிம்மா. இது வீடா இல்ல கோயிலா? இங்க வந்தாலே மனசுக்கு அவ்வளவு அமைதலா இருக்கு. இங்க வந்தாலே தானாலே சந்தோஷம் வருது. மனசுக்கு அமைதலா இருக்கு. உள்ள போய் இருங்க. இல்ல பரவாயில்ல. இங்க பனி அடிக்கும், உள்ள போய் இருங்க. தலதோசை ஏதாவது பிடிச்சுக்கிட்ட போகுது, உள்ள போய் இருங்க. என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியா மழையா, என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. சொல்றல, உள்ள போய் இருங்க. நீ சொன்னா மறக்க முடியாது. சரி, நான் உள்ள போயிருக்கேன். செபவலி, வந்திருக்கவங்களுக்கு காபி போட்டு கொடு. உள்ள போயிருங்க. அத்தை, என்ன இப்ப அங்க எல்லாம் முடிவா இருக்குல்ல அத்தை? 10,002. என்னத்த? இதோட 10,002 திருப்பி நீ கேட்டாச்சு. அப்படியா? இவளை புரிஞ்சிக்கவே முடியலையா? இவ அங்க வந்துடக்கூடாது, என்ன இங்க காவலுக்கு வச்சவ. இவனால ஏன் சந்தோஷமும் போச்சுது. இப்ப என்ன தாயி, உனக்கு அவனுக்கு முடிவாயிட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? போன போட்டு கேளு. அதான் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கானே. பிளாக்கும் பண்ணிட்டானோ? நீ சேட்ட கொஞ்சம் குறையா பண்ணணும்ல. என்னமா போனை நீதான் கண்டுபிடிச்ச மாதிரி மிஸ்டு கால் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்ப. அவங்க போனை எடுத்தா நான் இதுக்கு மிஸ்டு கால் கொடுக்க போறேன். அப்ப போனை அடிச்சிருக்க. சோப்பா, இப்பவே கண்ணை கட்டுதே. இன்னும் எத்தனை வருஷம் உன் கூட நான் இப்படி மாரடிக்க போறேன்னு எனக்கும் தெரியல. இந்த தலையில உன் கூட தான் மாரடிக்கிறேன்னு இருந்திருக்கு. இவ்வளவு நாள் உங்க அம்மா கூட கடந்து மாரடிச்ச, இனி மீதி காலம் ஃபுல்லா உன் கூட மாரடிக்க போறேன். நானும் ஒரு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் விட மாதிரி இல்ல, அவனும் உன்னை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. காதல் இருக்கான்னு கேட்டா காதல் இருக்கா இல்லையான்னு தெரியலங்க. பெரிய எதுக்கு அவனை இந்த பாடு படுத்துத? என்ன என்னாலே புரிஞ்சுக்க முடியல. வேற ஒண்ணு இல்ல, உங்க அம்மா அப்படி. அதான் அத நான் ஏதாவது பண்ணதுக்கு எப்ப பார்த்தாலும் அம்மாவே குறை சொல்றீங்க. வந்துட்டு பாத்தியா, உண்மை வருது பாத்தியா, இதுக்குதான். ஐயோ போங்கத்த, அவங்கள விட்டு தள்ளுங்க. சரி, போனதெல்லாம் போட்டோம். நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கேன், கேக்குறியா? நீங்க ஐடியா கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்பமா நீ சுயமாவே யோசிக்க மாட்டியோ? ஏன் இப்ப நீ என்ன சொல்ற? மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்ற, உனக்கு என்ன நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இந்த நம்பிக்கை இல்லாம போறதே நீ பாதி இழக்க போற, பாத்துக்கிட்டே இரு. எல்லாத்தையும் நம்புறது முட்டாள்தனம், எல்லாத்தையும் நம்பாம இருக்கதும் முட்டாள்தனம். சரி, விட்டு தள்ளு. உனக்கு தரம் மேல காதல் இருக்கான்னு செக் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமாத்த, உலகத்திலே
தனக்கு காதல் இருக்கான்னு செக் பண்ண சொன்னவன் இவளாதான் இருக்கணும். சரி, நான் ஒரு ஐடியா கொடுக்கேன், அதை படி பண்ணு. இத பண்ணனா அவனுக்கும் உன் மேல காதல் இருக்கான்னு தெரிஞ்சிரும், உனக்கு அவன் மேல காதல் இருக்கான்னு தெரிஞ்சிரும். நிஜமாவாத்தா? சத்தியமா, என் மேல சத்தியமா, நான் சொல்லத செய்யி, எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். அத்தை சீக்கிரம் சொல்லுங்க அத்தை, எனக்கு அவன் மேல காதல் இருக்கான்னு நான் செக் பண்ணணும் அத்தை. சோப்பா, கண்ணை கெட்டுதே. பார்வதி பார்வதி, இப்ப கூட எப்படி சொல்றா பாரு. அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா அவனை டார்ச்சர் மட்டும் பண்ண தெரியுது. போங்க அத்தை, நீங்களும் சரியான ஆளுதான். என்ன புசுக்கு இப்படி சொல்லிவிட்ட? ஆமா, சரிசு மாமா தான் அவங்க சுத்திட்டு வந்தாங்களாம். உங்களுக்கு தான் காதலே வரலையாமே. அந்த ரெண்டு பையல உன்னை போட்டு கொடுத்ததா? எனக்கே தெரியும். ஏ தாய், எனக்கு காதல் வரலதான், அதுக்காக நான் போய் சரிச பாடாத பாடு படுத்தலையே. சொல்ல போனா சரிசு இருக்கிறதுக்கு நான் போகவே மாட்டேன், தெரியுமா? தாலி கட்டி வச்சுட்டாவளேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவா வேற. அத்தை, தாலி கட்டிட்டேன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் அப்படித்தான். இந்த பாரு, இதுல நம்ம சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, நம்ம நம்பி இருந்தவங்க சந்தோஷம் இருக்குது, அதுக்காக வாழ்ந்துதான் ஆகணும். என்னத்த சொல்றீங்க? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரிச கட்டினா நான் நல்லா இருப்பேன்னு தோணிருக்கு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு எத்தைக்கு மருமலை போனா நம்ம மீனா ரொம்ப சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சிருக்காங்க. அதனால என்ன வலுக்கட்டாயமா சரிசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, காதல் இருக்கா இல்லையா எதுவும் தெரியாது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தேன், சந்தோஷமா வாழ்க்கை ஏத்துக்கிட்டேன். லைஃப் ஒரு ஜாலியா போய்கிட்டு இருக்கு பாரு. அதுக்காக ஒண்ணு அப்படி ஏத்துக்குன்னு நான் சொல்லல. இந்த பாரு, கிடைக்காத நினைச்சு வருத்தப்படுறதை விட கிடைச்சத வச்சு அதுல எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். வாழ்க்கையில எல்லாமே பர்ஃபெக்ட்டா அமையாது, அத புரிஞ்சுக்க. புரியுதத்த. எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரியே அமைஞ்சா நாம மனுஷனா இருக்க மாட்டோம், ஆணவத்துல ஆடுவோம். அதனால மேடுப்பெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்ப சொல்லு, தருண் மேல உனக்கு லவ் இருக்கா இல்லையா? அது வந்து நிப்பாட்டு, நான் சொல்ற ஐடியாவை பண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். புத்திசாலி அத்தை. சரிங்க அத்தை. வாங்க தென்மொழி, உட்காருங்க. சரி, வேலை இருக்கு, வரேன். சரி. உந்தன் காலடி நெத்தி போல் கூட நடப்பேன். தென்மொழி, என்னங்க? இந்த பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு? அதான் அப்பான்னு சொல்வீங்களே, அவங்க வந்திருக்காங்க, காஃபி ஏதாவது கொடுங்க. அதுக்கு ஏங்க இப்படி முணங்குறீங்க? அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, பக்கத்து வீட்டு அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதுதானே சொன்னேன். முழுங்கி சொல்லிக்கிட்டு, அத்தை என்ன அப்பா வந்திருக்காங்களா? கிஷோர் சொன்னாங்க. பாத்துட்டோம், காபி கொண்டு கொடுக்கறேன். எல்லாம் ரெடியா தான் இருக்கீங்க. நெட்வொர்க். அம்மா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி இங்க நிக்கிறீங்க? அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். என்னங்க? நம்ம அண்ணன் இல்ல, ஆமா. அவ ஒரு மாதிரியா நடந்துக்கிடுதா, வளர்ற ஸ்டேஜ்ல இருக்காளா, ஒரு மாதிரியா நடந்துக்கிடுதா. இந்த வீட்டுல எல்லாரும் ரொம்ப பெரியவங்க, அவ ஸ்டேஜ்ல யாரும் இல்ல, அவளுக்கு ஏதாவது குழப்பம் ஏதாவது இருக்கலாம். நீ கொஞ்சம் அவள்கிட்ட என்ன யாதுன்னு கேக்குறியா? ஏன் என்னாச்சுது? இல்ல, அவளுக்கும் திணிப்புக்கும் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவா அவளுக்கு யாருமே ஆக மாட்டேங்குது, எல்லாரும் விட்டு ஒதுங்கி ஒதுங்கி இருக்கா. சின்ன பிள்ளைல சித்தப்பான்னு சொல்லி என்கிட்ட எப்படி கட்டிட்டு கிடப்பா, இப்பெல்லாம் என்ன கண்டா பேசுறதே இல்ல. பெரிய பொண்ணா போறேன், அப்படிதானே இருப்பா. நான் அப்பா தானே. சரி, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அவன் வேலைக்கு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன் நான் எப்படிலாம் தூக்கி சமந்தேன், அவன் என்னை விட்டுட்டு போறான். எனக்கு யாருக்கு கூட பார்க்க மாட்டேக்கா. சரிங்க. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன யாதுன்னு கேளு. ஸ்கூல்ல போற வழியில ஏதாவது கேட்டு சொல்லு. சரி, இப்ப நான் அவளை பார்த்து பேசுறேன். கூப்பிட்டு வந்திருக்க, எங்க நிக்கா, நீ பேசு. நீ பேசு, நான் ஸ்கூலுக்கு போறேன். அப்படியே ஆதிரா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துருங்க. இவன் கல்யாணம் பண்ணல ரொம்ப மும்பரமா இருக்கானே, சத்தியமா ஆதிரா கிட்டுற மாதிரி தெரியல. எங்க அவன் நடிக்கிறாங்க. இப்படியே நடிக்க முடியும்? என் பாருக்கா நடிக்கிற மாதிரிலாம் தெரியல. நிஜமாவே ஆதிராவை நடிக்கலையோ என்னமோ தோணுது. நான் சத்தியமா சொல்றேன், அவன் ஆதிராவை நினைக்கிறான். அவன் மனசுல வந்த முதல் காதலு வெறுக்கிற மாதிரி நடிக்கான். முதல் காதலு மறக்காது. அவன் நன்மைக்காக ஏதாவது பண்றானா இல்ல இவன் நன்மைக்காக ஏதாவது பண்றானான்னு தெரியல. ஆனா நிச்சயமா அவன் மனசுல ஆதிரா இருக்கா. ஆனா அவன் மனசுல இல்லையே. அதான் புரிய மாட்டேங்குது. சரி, நீங்க அன்னைக்கு வர சொல்லுங்க, நான் பேசிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, சரியா? சரி, பார்த்து பேசு. எனக்கு இது வாங்கணுமா? வேண்டாம். ஏங்க, ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அந்த சரஸ்வதியை கட்ட தானே? வாங்கிட்டு வந்துடுவீங்களா? வேற யாருக்கும் வாங்கிட்டு இருக்கா? இல்ல, எல்லாரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இப்பதானே கொண்டு கொடுத்தேன்.
சரி வாங்கிட்டு வந்துருங்க. ம் சரி. சித்தி கூப்பிட்டீங்களா? ம் ஆமா அப்பா. என்ன சித்தி? உனக்கு இந்த வீட்டுல எல்லாரையும் பிடிக்கும்ல உனக்கு? ம் பிடிக்கும். கொஞ்சம் பிடிக்குமா நிறைய பிடிக்குமா? ம் பிடிக்கும். அப்படின்னா இந்த வீட்டுள்ளவங்க மேல உனக்கு கோவம் இருக்கு அப்படிதானே? ம் இல்ல. என் தங்கத்துக்கு என் வீட்டுள்ளவங்களும் பிடிக்கல, உன்கிட்ட யாருமே அக்கறையா இருக்க மாட்டேங்காங்களா? ம் இல்ல. அப்ப ஏன் உனக்கு கோவம் வருது எல்லாரும் மேலயும்? இல்ல சித்தி. சரி நான் ஓப்பனாவே கேட்க, எதுக்கு உனக்கு திலீப்பை கண்டா பிடிக்க மாட்டேங்குது? அவன் எல்லாத்துலயும் என்னை விட டேலண்டா இருக்கான். சரி அவன் டேலண்டா இருந்தா அவன் சந்தோஷம் தானே படணும். அவன் இந்த வீட்டு பையன் தானே. அதான் சித்தி என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன் என்னால ஆக முடியல? படிப்புல அவனே மாதிரி நான் ஜெயிச்சிருந்தேன். ஆனா ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது அவனே மாதிரி என்னால ஆக்டிவா இருக்க முடியல சித்தி. இதான் உன் பிரச்சனையா? ம் ஆமா சித்தி. இத பாரு, ஆணு பெண்ணுல எந்த வித்தியாசமும் கிடையாது. நமக்கு எப்படி வலிக்குமோ அப்படிதான் அவங்களுக்கும் வலிக்கும். நமக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ என்னெல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும். அவங்க ஒன்னும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. இத பாரு, நீயும் முயற்சி பண்ணு, உன்னாலே முடியும். அவனால முடியுதுல, அவனும் உன்னை மாதிரி தானே. அவனால முடியும் போது உன்னால முடியாதா? அதான் முடியலன்னு சொன்னேனே. கான்ஃபிடன்ஸ், தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அத கொண்டுட்டு வா. உனக்கு என்ன தெரியுமா, அவன் ஆம்பளை பையன் அதனால விளையாண்டுட்டா, நம்ம பொண்ணு அதனால விளையாட முடியல அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் தப்பு. இப்பவும் சொல்றேன், அவங்களும் நம்மளே மாதிரிதாம்மா. இப்ப ஒன்னு அடிச்சா வலிக்கும்ல, அப்படிதான் அவங்களுக்கும் வலிக்கும். ஆனா காட்டிக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க பலம். நம்ம காட்டிடுறோம். நீ என்ன பண்ணுவ? உட்கார்ந்து உட்கார்ந்து அழுவ. அவங்க அழ மாட்டாங்க. அதுக்காக வலிக்கலன்னு அர்த்தமா? அப்ப வலிக்குமா? வலிக்கும். நம்மளே மதனமா அவங்களுக்கும் எலும்பு சதை ரத்தம் எல்லாம். அச்சச்சோ. ஏன்? நான் நிறைய வாட்டி அவனை அடிச்சிருக்கேன் சித்தி. அவன் அழாம சிரிச்சுக்கிட்டே நிப்பா. அப்ப அவனுக்கு வலிக்கலன்னு நினைச்சுக்கிட்டேன் சித்தி. அப்படி இல்ல, நீ அடிச்சாலும் அதை வாங்கிக்கணும்னு அவன் நினைச்சிருக்கான். உன் மேல பாசம், நீ தானே அடிக்கிற, பரவாயில்ல அடிச்சிட்டு போன்னு விட்டுருக்கான். அப்படியா? சரி, வேற இந்த வீட்டுலக மேல உனக்கு என்ன கோவம்? அது அதான் அவன் எல்லாத்தையும் ஜெயிக்கிறான், என்னால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கோவம் தான். இப்ப அந்த குழப்பம் உனக்கு முடிஞ்சிட்டல? முடிஞ்சிட்டு சித்தி. நம்மளால விளையாட முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு. மனசுதான் காரணம். உடம்பு பலம் ஒண்ணுமே இல்ல, மனதைரியம் தான் வேணும். இத செய்ய முடியும் நினைச்சா நம்மளால செய்ய முடியும், செய்ய முடியாது நினைச்சா எப்பவுமே முடியாது. இப்ப சித்தி எடுத்துக்க, நான் டாக்டருக்கு படிக்க, என்ன மாதிரி எத்தனையோ ஜென்ஸ் எல்லாம் டாக்டருக்கு படிக்காங்க. அப்ப அவங்க எல்லாரும் சரிசமம் தானே. படிப்பு எப்படியோ அப்படிதான் விளையாட்டும். படிக்கும் போது விளையாட முடியாதா? புரியுது சித்தி. சரி, வேற ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல சித்தி. அதே மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் சித்திட்டு தாராளமா சொல்லலாம். சரிங்க சித்தி. இத பாரு, உனக்குள்ள இனி நிறைய மாற்றங்கள் வரும். எல்லாத்தையும் சித்திக்கிட்ட சொல்லணும். சரிங்க சித்தி. சித்திய பார்க்கறத விட உன் ஃப்ரெண்டா பாத்துக்க. சரிங்க சித்தி. இந்த வீட்ல பாசத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. பாசம் மட்டும் வைக்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாத. சரிங்க சித்தி. நம்ம வீட்ல கூட்டு குடும்பம், எல்லாரும் உழைச்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லபடியா போகும். இப்ப நம்மள யாரும் அக்கறையா கவனிக்கல வைக்கலன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. சரியா? சரிங்க சித்தி. சரி, போய் படிப்போ. அப்பா பெரிய படிப்புல படிக்காத நீங்களா? டீச்சர்னு சொன்னா புக் எடுத்து படிச்ச மாதிரி இருக்குது. ஸ்டூடண்ட்ஸ்லாம் வெளிய போயிருக்காங்க. ஆனா அந்த டீச்சரும் நானும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ ஏபிசிடி எப்படி எடுக்கலாம் அப்படி இப்படின்னு. ஏன் ஏபிசிடிலாம் டிஸ்கஸ் பண்ண கூடாதா? நல்லாவே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தாமா உன் ஃப்ரெண்டு கொஞ்சமா இட்லி கொடுத்துட்டு இருக்கலாம், இது கொஞ்சமா வாங்கி சாப்பிடுமா. கிஷன் மாமா என்ன எப்படி இருக்க? இருக்க. அது என்ன பத்தி கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் இருக்கும். அடா படுத்துறா. அப்புறம் ஆதிரா சொல்லுங்க மாமா. அப்புறம் அப்புறம் அங்க நிச்சயத்தை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஏய் தருண். தருணா. தருணா. ஆஹா தருண் சொன்னு திரும்பிக்கிட்டா. இதெல்லாம் பண்ணுவாடா, ஆனா அவனை பார்த்த உடனே பாரு. டிஃபனை கொடுத்தாச்சுல, வாங்கப்பா போலாம். சரிடா, ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்துரு. இப்ப என்ன சொல்லிட்டு தானே வரணும், சொல்லிட்டு வரேன். உள்ள கொசர பிடிச்சானாச்சே, என்ன சொல்ல போறேன்? ஏய் என்னடா சொல்ல போற? உண்மையை சொல்ல போறேன். சொல்லு சொல்லு. சரிண்ணே கிளம்புவோமா? எப்படி இருடா, அவன் என்ன பேசுறான்னு பாப்போம், அம்புக்கு இருக்கானு பாப்போம். இவன் தானே. அண்ணே இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். எப்படி வம்புலுக்கா பத்தியில? அதான் ஊருக்கே தெரியுமாடா, சில பேருக்கு தெரியணுங்கக்காக சொல்லுதேனே. சொல்லு சொல்லு. விருந்துலாம் இருக்குனே, நிச்சயத்தை முடிஞ்சனே வந்து வயிறார சாப்பிட்டுட்டு சொல்லுங்கண்ணே.
என்னமோ சொல்ல போறேன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க இருங்கண்ணே இனிமேதானே இருக்குதே மறந்தோம் நிச்சயத்தை நடந்துட்டு இருக்கும் போது வந்துடாம வயிற்றுச்சல் வரும் சில பேருக்கு ஆனா இந்த திருப்பி என்ன நடந்தாலும் அவங்க நினைக்கிறது நடக்காதுனே நான் தான் வேணுமா நம்ம குடும்பம் தான் வேணுமா என் அன்பு மட்டும் போதுமா அவளுக்கு என் மேல நம்பிக்கையா காலம் முழுக்க என் கையை பிடிச்சி நடக்க கூட ரெடியா இருக்காளாம் கூட்டு குடும்பம்னா ரொம்ப பிடிக்குமா இவன் வெறுப்பேத்துறானா பாத்துக்கங்க அததான் பண்ணிக்கிட்டு இருக்கான் டேய் என்ன சொல்லி கூட்டு வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க என் பொண்ணாடி பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எது சொன்னாலும் தெளிவா சொல்லுங்கடா நீ பக்கத்துல இருக்க ஆதியாவதான் சொல்லுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அக்கா ஆமாடா சத்தியமா நான் அப்படிதான் நினைச்சிட்டேன் ஏன் உனக்கு நிக்கிறதுக்கு இடமே இல்லையாங்க ஒட்டிக்கிட்டு நின்னா அப்படிதான் நினைக்க முடியும் ஒட்டிக்கிட்டு நிக்கனா ஆமாடா திரும்பி பாரு பையன மண்டல இருந்து கொண்டே வந்துட்டான்னு நினைக்கிறேன் பழக்க தசத்துல போய் நின்னுட்டான் ஐயோ ஐயோ என்னக்கா சொல்றீங்க திரும்பி பாடுற மடப்பையில அங்க பாரு ஆத்தி நான் ஒரு அடி தள்ளி நின்றுக்கலாமா பரவாயில்ல ஆமாமா அவளுக்கு பரவாயில்லதான் ஐயோ